ஒரு நொடியில் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் ஒருவருடன் பேச முடிகிறது. ஒரு வீடியோவை பார்க்க முடிகிறது. இந்த அதிவேக தகவல் தொடர்பு உண்மையில் எப்படி சாத்தியமாகிறது? செயற்கைக்கோள்கள் மட்டும்தான் இதற்கு காரணமா, அல்லது கண்ணுக்கு தெரியாத வேறு ஏதேனும் ஒரு மாபெரும் வலைப்பின்னல் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு ஆழமான, ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பதில் இருக்கிறது. நம்பினால் நம்புங்கள், நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான இணைய தகவல்கள் கடலுக்கு அடியில் போடப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கேபிள்கள் மூலமாகத்தான் பயணிக்கின்றன. உலகின் 99% இணைய போக்குவரத்து இந்த கடல்வழி கேபிள்கள் வழியாகத்தான் நடக்கிறது. இது வெறும் ஒரு கம்பி அல்ல, இது கண்ணாடி இழை ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒளியின் வேகத்தில் தகவல்களை கடத்தும் ஒரு சிக்கலான அமைப்பு. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு, ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு தகவல்களை இணைக்கும் ஒரு பாலமாக இவை கடலுக்கு அடியில் அமைந்திருக்கின்றன. கடலடி தகவல் தொடர்பு என்பது ஒரு புதிய கருத்து அல்ல. இதன் வேர்கள் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து தொடங்குகின்றன. முதல் வெற்றிகரமான கடலடி தந்தி கேபிள் 1850ஆம் ஆண்டு இங்கிலாந்தையும் பிரான்சையும் இணைத்தது. இதைத் தொடர்ந்து 1858 முதல் டிரான்ஸ் அட்லாண்டிக் தந்தி கேபிள் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டது. இது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுத்தது. உலகளாவிய தகவல் தொடர்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. தந்தி கேபிள்களுக்கு பிறகு குரல் தகவல்களை கடத்தும் தொலைபேசி கேபிள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1956ஆம் ஆண்டு TAT-1 என்ற முதல் டிரான்ஸ் அட்லாண்டிக் தொலைபேசி கேபிள் பதிக்கப்பட்டது. இது ஒரு நேரத்தில் 36 தொலைபேசி அழைப்புகளை கையாளும் திறன் கொண்டது. 1988ஆம் ஆண்டு TAT-8 என்ற முதல் கண்ணாடி இழை கடலடி கேபிள் அட்லாண்டிக் பெருங்கடலில் பதிக்கப்பட்டது. இது டிஜிட்டல் சிக்னல்களை ஒளியின் வேகத்தில் கடத்தி ஒரு நேரத்தில் சுமார் 40,000 தொலைபேசி அழைப்புகளை கையாளும் திறன் கொண்டது. இது கடலடி தகவல் தொடர்பு துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது. 2000கள் முதல் இன்று வரை கண்ணாடி இழை தொழில்நுட்பத்தின் தொடர்ச்சியான மேம்பாடுகள் கேபிள் திறனை டெராபிட் செலவில் அதிகரிக்க வழிவகுத்தன. இன்று நூற்றுக்கணக்கான கேபிள்கள் உலகெங்கிலும் உள்ள கண்டங்களை இணைத்து உலகளாவிய இணைய போக்குவரத்தின் முதுகெலும்பாக செயல்படுகின்றன. இந்த பிரம்மாண்டமான கேபிள்கள் உள்ளே பல அடுக்குகளை கொண்டவை. அவற்றின் மையத்தில் மிக மெல்லிய கண்ணாடி கம்பிகள் இருக்கும். இவை மனித முடியின் தடிமனை விட மெல்லியவை. இந்த கண்ணாடி கம்பிகள் வழியாகத்தான் ஒளி சிக்னல்களாக தகவல்கள் பயணிக்கின்றன. இந்த கண்ணாடி கம்பிகளைச் சுற்றி தண்ணீர் புகாத ஒரு பாதுகாப்பு அடுக்கு, பின்னர் இரும்பு அல்லது எஃகு கம்பிகளின் அடுக்குகள், இறுதியாக வெளிப்புறத்தில் ஒரு தடிமனான பிளாஸ்டிக் பாதுகாப்பு அடுக்கு என பல அடுக்குகளை கொண்டிருக்கும். கேபிள்கள் பதிக்கப்படும் கடலின் ஆழத்தை பொறுத்து அவற்றின் பாதுகாப்பு அடுக்குகள் மாறுபடும். சுமார் 1000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கடல் தளம் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருப்பதால் கேபிள்களின் பாதுகாப்பு அடுக்குகள் சற்றே குறைவாக இருக்கும். கரையை ஒட்டிய ஆழம் குறைந்த சுமார் 200 மீட்டருக்கும் குறைவான ஆழத்தில் மீன்பிடி வலைகள், கப்பல் நங்கூரங்கள், கடலடி இழுவை படகுகள் போன்ற வெளிப்புற சேதங்களில் இருந்து பாதுகாக்க மிகவும் தடிமனான பாதுகாப்பு அடுக்குகளுடன் இவை வடிவமைக்கப்படுகின்றன. சில இடங்களில் இந்த கேபிள்கள் கடலின் அடிப்பகுதியில் உள்ள மணலுக்குள் புதைக்கப்படுகின்றன. ட்ரங்க் லைன்ஸ் கேபிள்கள் இவை முக்கிய கண்டங்கள் மற்றும் பெரிய நாடுகளை இணைக்கும் நீண்ட தூர அதிக திறன் கொண்ட கேபிள்கள். இவை பெரும்பாலும் பல ஃபைபர் ஜோடிகளை கொண்டிருக்கும். பிரான்ச் லைன்ஸ் கேபிள்கள் ட்ரம்ப் லைன்களிலிருந்து பிரிந்து சிறிய தீவுகள் அல்லது கடலோர பகுதிகளை இணைக்கும் கிளை கேபிள்கள் இவை. கண்ணாடி இழை கேபிள்கள் ஒளியின் முழு அக பிரதிபலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ற இயற்பியல் கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஒவ்வொரு கண்ணாடி இழையும் ஒரு மெல்லிய கண்ணாடி மையத்தையும் அதை சுற்றியுள்ள ஒரு பூச்சி அடுக்கையும் கொண்டிருக்கும். மையத்தின் ஒளிவிலகல் குறியீடு பூச்சி அடுக்கை விட அதிகமாக இருக்கும். இதனால் ஒளி சிக்னல்கள் மையத்திற்குள் அனுப்பப்படும் போது அவை பூச்சி அடுக்கின் எல்லையை அடையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பட்டு முழுவதுமாக மையத்திற்குள்ளேயே பிரதிபலிக்கப்பட்டு கேபிளின் நீளத்திற்கு பயணிக்கும். இதன் மூலம் தகவல்கள் ஒளியின் வேகத்தில் மிக குறைந்த இழப்புடன் நீண்ட தூரம் கடத்தப்படுகின்றன. இந்த கடலடி கேபிள்கள் நிலப்பரப்பை அடையும் இடங்களில் சிறப்பு கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை கடலடி கேபிள்களுக்கும் நிலப்பரப்பு இணைய நெட்வொர்க்குகளுக்கும் இடையிலான முக்கியமான இடைமுகங்களாக செயல்படுகின்றன. இங்கு கடலடி கேபிள்களில் வரும் ஆப்டிகல் சிக்னல்கள் மின் சிக்னல்களாக மாற்றப்பட்டு நிலப்பரப்பு ஃபைபர் நெட்வொர்க்குகள் வழியாக விநியோகிக்கப்படுகின்றன. இந்த நிலையங்கள் கேபிள்களுக்கு மின்சாரம் வழங்குவதிலும் சிக்னல்களை பெருக்கி அனுப்புவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை பெரும்பாலும் அதிக பாதுகாப்புடன் புவியியல் ரீதியாக பாதுகாப்பான இடங்களில் அமைக்கப்படுகின்றன. இந்த மாபெரும் கேபிள்களை கடலுக்கு அடியில் பதிப்பது ஒரு மிகப்பெரிய சவால். இதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட சிறப்பு கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கப்பல்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கேபிள்களை தங்கள் வயிற்றில் சுமந்து செல்லும். கேபிள் பதிக்கும் முன் கடலடி நிலப்பரப்பு, புவியியல் அம்சங்கள், நிலநடுக்க மண்டலங்கள், எரிமலைகள், கடலடி மலைகள், ஆழமான அகழிகள் மற்றும் பிற கேபிள்கள் போன்றவற்றை ஆய்வு செய்து பாதுகாப்பான மற்றும் உகந்த வழித்தடம் கவனமாக திட்டமிடப்படுகிறது. கேபிள்கள் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்டு பெரிய சுருள்களாக கேபிள் பதிக்கும் கப்பல்களில் ஏற்றப்படுகின்றன. கடலுக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இந்த இணைப்புகள் கவனமாக பதிக்கப்படுகின்றன. ஆழம் குறைந்த பகுதிகளில் சிறப்பு உழவுக்கலன்கள் பயன்படுத்தப்பட்டு கேபிள்கள் கடலின் அடிப்பகுதியில் உள்ள மணலுக்குள் புதைக்கப்படுகின்றன. ஆழமான பகுதிகளில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்கள் கேபிள்களை துல்லியமாக
துல்லியமாக பதிக்க உதவுகின்றன. இந்த கேபிள்கள் கடலின் மேற்பரப்பிலிருந்து சில மீட்டர் ஆழத்திலிருந்து மரியானா அகழி போன்ற ஆழமான பகுதிகளில் சுமார் 8000 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் வரை கூட பதிக்கப்படுகின்றன. சராசரியாக பெரும்பாலான கேபிள்கள் சுமார் 1000 முதல் 2000 மீட்டர் ஆழத்தில் காணப்படுகின்றன. தகவல்கள் நீண்ட தூரம் பயணிக்கும் போது சிக்னலின் வலிமை குறையக்கூடும். இதை தடுக்க இந்த கேபிள்களுடன் இணைக்கப்பட்டுள்ள சிக்னல் பெருக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சிக்னல் பெருக்கிகள் ஒவ்வொரு 50 முதல் 100 கிலோமீட்டருக்கும் ஒருமுறை வைக்கப்பட்டு சிக்னலை மீண்டும் வலுப்படுத்தி அடுத்த பகுதிக்கு அனுப்புகின்றன. இந்த பெருக்கிகளுக்கு மின்சாரம் கேபிளின் வழியாகவே நிலப்பரப்பிலிருந்து அனுப்பப்படுகிறது. கடலடி கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன்களில் உள்ள பவர் ஃபீட் எக்யூப்மெண்ட் மூலம் இந்த மின்சாரம் செலுத்தப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருக்கும் இந்த இணைப்புகள் அவ்வப்போது சேதமடையவும் வாய்ப்புள்ளது. மீன்பிடி படகுகளின் வலைகள், கப்பல் நங்கூரங்கள், கடலடி இழுவை படகுகள் போன்றவை 70 விழுக்காட்டுக்கும் அதிகமான கேபிள் சேதங்களுக்கு காரணமாக அமைகின்றன. பூகம்பம், கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலச்சரிவுகள், எரிமலை வெடிப்புகள் போன்ற இயற்கை நிகழ்வுகள் சுமார் 10 விழுக்காடு கேபிள் சேதங்களுக்கு காரணமாகின்றன. ஒரு இணைப்பு அறுபட்டால் அதை கண்டுபிடித்து சரிசெய்வது ஒரு சிக்கலான பணி. ஆப்டிக்கல் டைம் டொமைன் ரிஃப்ளெக்டோமீட்டர் போன்ற சிறப்பு உபகரணங்கள் கேபிளில் ஒளி சிக்னல்களை அனுப்பி அதன் பிரதிபலிப்பை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கேபிள் அறுபட்ட துல்லியமான இடத்தை கண்டறிய உதவுகின்றன. இதற்கென்றே சிறப்பு பழுதுபார்க்கும் கப்பல்கள் உள்ளன. இந்த கப்பல்கள் அறுபட்ட கேபிள் பகுதியை கண்டறிந்து கடலுக்கு அடியில் சென்று சிறப்பு ரோபோக்கள் அல்லது கிராப்லிங் ஹூக்குகள் மூலம் கேபிளை மீட்டெடுக்கின்றன. பின்னர் அறுபட்ட பகுதிகள் கப்பலின் மேற்பரப்பிற்கு கொண்டுவரப்பட்டு நிபுணர்களால் துல்லியமாக இணைக்கப்பட்டு மீண்டும் கடலுக்கு அடியில் பதிக்கப்படுகின்றன. இந்த செயல்முறை பல நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மெல்லிய கண்ணாடி கம்பிகள் எப்படி உலகின் ஒட்டுமொத்த இணைய போக்குவரத்து சுமையையும் தாங்குகின்றன? அவற்றின் திறன் உண்மையில் எவ்வளவு? இன்று உலகளவில் 500க்கும் மேற்பட்ட கடலடி கேபிள்கள் உள்ளன. அவற்றின் மொத்த நீளம் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான கிலோமீட்டர்கள். இவை ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கி ஒரு கேபிள் சேதமடைந்தால் தகவல்கள் மற்ற கேபிள்கள் வழியாக திருப்பிவிடப்படும் நம்பகத்தன்மையை உறுதி செய்கின்றன. ஒரு நவீன கடலடி கேபிள் பல ஃபைபர் ஜோடிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஃபைபர் ஜோடியும் பல டெராபிட்ஸ் தகவல்களை ஒரு வினாடிக்கு கடத்தும் திறன் கொண்டது. உதாரணமாக ஒரு டெராபிட் வினாடி என்பது ஒரு வினாடியில் சுமார் 2,50,000 HD திரைப்படங்களை அனுப்பும் திறனுக்குச் சமம். இது உலகளாவிய இணைய தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக உள்ளது. கடலடி கேபிள்கள் ஒளியின் வேகத்தில் தகவல்களை கடத்துவதால் அவை மிக குறைந்த தாமதத்தை வழங்குகின்றன. உதாரணமாக செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு 600 மில்லி வினாடிகளுக்கும் அதிகமான தாமதம் தேவைப்படும் போது கடலடி கேபிள்கள் 20 முதல் 60 மில்லி வினாடிகளுக்குள் தகவல்களை பரிமாற முடியும். இது நிகழ்நேர தகவல் தொடர்பு, நிதி வர்த்தகம் மற்றும் ஆன்லைன் கேமிங் போன்றவற்றுக்கு மிகவும் முக்கியம். ஒரு புதிய கண்டங்களுக்கு இடையேயான கடலடி கேபிள் திட்டத்திற்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் முதல் 1 பில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் வரை செலவாகலாம். இந்த முதலீடுகள் உலகளாவிய தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இந்த கடல்வழி கேபிள்கள் தான் உலகமயமாக்கலின் முதுகெலும்பு. சர்வதேச வர்த்தகம், நிதிச் சந்தைகள், உலகளாவிய தகவல் தொடர்பு, தொலைதூர கல்வி, மருத்துவ ஆலோசனை என எண்ணற்ற துறைகளில் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு மின்னஞ்சல், ஒவ்வொரு வீடியோ அழைப்பு, ஒவ்வொரு தேடல் என அனைத்தும் இந்த இணைப்புகள் வழியாகத்தான் பயணிக்கின்றன. இவையே உலக பொருளாதாரத்தை இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத தமனிகள். எதிர்காலத்தில் இணையத்தின் தேவை இன்னும் அதிகரிக்கும் என்பதால் இந்த கடல்வழி கேபிள் நெட்வொர்க்குகளின் முக்கியத்துவம் மேலும் உயரும். புதிய கேபிள்கள் பதிக்கப்படுவதுடன் இருக்கும் கேபிள்களின் திறனை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்களும் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகின்றன. செயற்கைக்கோள் இணைய சேவைகள் ஒரு மாற்று வழியை வழங்கினாலும் பெருமளவிலான தரவு பரிமாற்றத்திற்கு கடல்வழி கேபிள்களே எப்போதும் முதன்மையான தேர்வாக இருக்கும். ஏனெனில் அவற்றின் வேகம், நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த தாமதம் இணையத்தின் முதுகெலும்பாக அவற்றை நிலைநிறுத்துகின்றன. நாம் தினமும் பயன்படுத்தும் இந்த இணைய வசதி கடலின் ஆழத்தில் அமைதியாக உழைக்கும் இந்த மாபெரும் பொறியியல் அதிசயத்தின் விளைவே. கடலுக்கு அடியில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பரவி கிடக்கும் இந்த இணைய கேபிள்கள் மனிதகுலத்தின் தகவல் தொடர்பு வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. பூமியை இணைக்கும் ஒரு காணாத பாலமாக இந்த கடல்வழி கேபிள்கள் தொடர்ந்து செயல்பட்டு நம் உலகத்தை இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகின்றன.